டாக்டர் பிளஸ் நேயர்களுக்கு வணக்கம். சார் எலும்பு ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணால் நல்லா இருக்கும், என்னென்ன சாப்பிட்டா எலும்புகள் ஸ்ட்ராங்காக இருக்கும்னு சொல்கிறாரு. எலும்பு ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு ரெண்டு காரணம் முக்கியமாக பார்க்கப்படுது. ஒன்று நாம் சாப்பிட்ற உணவு, இன்னொன்று நம்ம செய்கிற உடற்பயிற்சியோ உடல் உழைப்போ. இது ரெண்டுமே சேர்ந்து வரும்போது தான் எலும்புகள் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ ஆப்வியஸாக நமக்கு என்ன தெரியணும்னா, கால்சியம் ரிச் ஃபுட்டு சாப்பிடணும் அப்படின்றது எல்லாரும் சொல்கிறது தான். கால்சியம் ரிச் ஃபுட்டுங்கிறது என்னங்க, நம்மளோட கொய்யா, ராகி, நம்ம மில்லட்ஸ் எல்லாமே கொஞ்சம் கால்சியம் ரிச்சுங்க. எல்லா காய்கறிகளையுமே கொஞ்சம் அளவுலையோ பெரிய அளவுலையோ கால்சியம் ரிச் ஃபுட்டு தான். அது இல்லாமல் நம்மளுடைய அனிமல் ப்ரோட்டீன் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் பால், தயிர் இதில் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் கால்சியம் இருக்குங்க. ஆனால் எலும்பு ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கான முக்கியமான காரணம் நாம செய்யும் உடற்பயிற்சி. அப்படின்னா உடற்பயிற்சினாங்க நம்மளுடைய வாழ்க்கை முறையிலையும் வரக்கூடிய உடற்பயிற்சி. அதை தாண்டி நம்ம உடற்பயிற்சியும் செய்கிற விஷயங்களும் சேர்ந்தது தாங்க. அதாவது என்னன்னா, எந்த ஒரு எலும்புக்கு தொடர்ந்து நாம் வேலை கொடுத்து கொண்டே இருக்கிறோமோ அந்த எலும்புகள் தான் ஸ்ட்ராங் ஆகும். எந்த எலும்புகளுக்கும் எந்த சதைகளுக்கும் ரொம்ப நாள் நம்ம வேலை கொடுக்கலையோ அது கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய அடர்த்தியையும் ஆரோக்கியத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கொடுக்கும். இதுக்கு பேர் டீகண்டிஷனிங்னு சொல்லுவாங்க மருத்துவத்துறையில. டீகண்டிஷனிங்னா அந்த அந்த வழி அதை நோக்கிய வேலையை அந்த எலும்புக்கும் அந்த சதைக்கும் கொடுத்துருக்கணும். இதுக்கு பேர் உல்ஃப்ஸ் லான்னு கூட சொல்லுவோம். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னாங்க, நம்மளுடைய தினசரி வாழ்க்கையில நம்ம கொஞ்சம் கொஞ்சம் நம்மளோட ரெகுலர் விஷயங்களை பண்ணும்பொழுதே அதுல கொஞ்சம் கொஞ்சம் உடற்பயிற்சியை சேர்த்துக்கிட்டே வரணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க சாப்பிட உட்காரும் போது தரையில உட்காந்து சாப்பிடலாம். தரையில உட்காந்து சாப்பிடும்போது உங்களோட இடுப்பு எலும்புகளும் நன்றாக இருக்கும். அதுல இருந்து எழுந்திருக்கும் போது நம்ம அந்த பூமியின் புவியீர்ப்பு சக்திக்கு எதிர்மறையா எழுந்திருக்கும் போது அது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸார் ஃபார் தி போன். ஸ்ட்ரெஸ்ஸார் ஃபார் த போன் இருக்கும்போது அந்த வகையினான எலும்புகளும் எலும்பின் குறுக்கு கழுத்தும் ஸ்ட்ராங்கா இருக்கும். நெக் ஆஃப் த ஃபீமர்னு சொல்லுவோம், அதுவும் ஸ்ட்ராங்கா இருக்கும். அப்போ வருடங்கள் அதிகமாகும் பொழுது நமக்கு சுலபமா விழும் பொழுது அந்த குறுக்கெலும்பு கழுத்து தான் முதல்ல உடையும். நெக் ஆஃப் ஃபீமர்னு சொல்லுவாங்க, அதுதான் முதலில் உடையும். அது உடையாமல் பெரிதும் பார்த்து கொள்ளலாம். ஸோ அடிப்படையில் நம்ம அது மாதிரி தரையில உட்காந்து எழுந்திரிக்கலாம். வாஷ்ரூம் போகும்போதும் கொஞ்சம் இந்தியன் டாய்லெட்டா இருந்தா பெட்டர். இந்தியன் டாய்லெட் இல்லாத பட்சத்துல கட்டாயம் தரையில உட்காந்து சாப்பிட்றது, தரையில படுத்து தூங்குறது, இல்லைன்னா உங்களோட வாழ்க்கையில நம்மளுடைய ரூஃபை சுத்தம் பண்றது, பரணையிலேருந்து விஷயங்களை எடுத்து வைக்கிறது, அது தாண்டி நம்மளோட ஒரு உடற்பயிற்சி மையத்துல போய் நம்மளுடைய ஸ்ட்ரெங்க் ட்ரைனிங், வெயிட் ட்ரைனிங்னு சொல்றோம் இல்லைங்களா, அதை நம்ம ரெகுலரா இந்த மாதிரி கயிறுகளை வச்சு கூட, ரெசிஸ்டன்ஸ் பேண்ட்ஸை வச்சு கூட நம்ம ரெசிஸ்டன்ஸ் எக்ஸசைஸ் பண்ணலாங்க. இது கூட நம்மளுடைய எலும்புகளையும் சதைகளையும் கெட்டிப்படுத்தும், வலுப்படுத்தும். அதனால்தான் பூமியின் புவியீர்ப்புக்கு எதிர்மறையா நம்ம வேலை செய்வதுதான் இந்த எலும்புகளை கெட்டிப்படுத்துவது. அதனால்தான் நீங்க இந்த விண்வெளி பயணம்லாம் போறோம் இல்லைங்களா, ஆஸ்ட்ரோநாட்ஸ்லாம், அவங்கெல்லாம் வெளியில விண்வெளி கணத்துல ரொம்ப நாள் இருந்துட்டு வந்ததுக்கு அப்புறம் இப்ப கூட ஆர்டெமிஸ் 2ன்னு ஒண்ணு நிலாவை போயிட்டு விழுந்தது பாருங்க கடல்ல. அப்ப அவங்களெல்லாம் எடுக்கும் போது பாருங்க யாருமே நிக்க முடியாது. ஏன்னா கொஞ்ச நாள் நம்ம பூமியின் புவியீர்ப்பு சக்தியின் ஈர்ப்புல இல்லாம இருந்தாலே எலும்போட அடர்த்தி கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். சுமாரா 1% 2% எலும்பு அடர்த்தி குறையும் ஒரு மாதத்திற்கும் என்பதுதான் அறிவியல், விண்வெளி பயணத்துல இருக்கும்போது. அதனாலதான் அவங்களெல்லாம் வந்த உடனே அப்படியே தூக்கிட்டு போய் அழகா இறக்கி அவங்களுக்கு கிராஜுவலா ஸ்ட்ரெங்க் ட்ரைனிங்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் தான் அவங்கள வெளியில இயற்கை சாதாரணமாக நடமாடவே விடுவாங்க. ஸோ எதை சாப்பிட்டால்ங்கிறத காட்டிலும் என்ன செய்தால் எலும்பு நன்றாக இருக்கும்னா உடற்பயிற்சி தாங்க. உடற்பயிற்சி அனைத்து வகை பயிற்சியாகவும் இருக்கணும். அதுல நீங்க ஜம்பிங் ஜாக் பண்ணலாம், ஸ்குவாட்ஸ் பண்ணலாம், தோப்பு கரணமா போடலாம், இல்லைன்னா ஸ்ட்ரெங்க் ட்ரைனிங் இந்த மாதிரி கயிறுகளை வச்சு பண்ணலாம். இந்த மாதிரி பல வகையான விஷயங்களை நம்ம ரெகுலரா பண்ணும்பொழுது எல்லா எலும்புக்கும் தேவையான
விதமாக நம்ம நவுறது கொள்றது எல்லாமே சேர்த்து பண்ணோம்னா நம்மளோட எலும்பு அடர்த்தி பெரிதும் குறையாதுங்க. அதற்கு ஒரு மேஜிக் புல்லட்லாம் கிடையாது. அதாவது ரெகுலரா நம்ம பண்ணோம்னா எலும்பு அடர்த்தி குறையாமல் பார்த்துக்கொள்ளலாம். எந்தெந்த சாப்பாடெல்லாம் வந்து எலும்புக்கு ரொம்ப நல்லதுன்னு கேட்டார். எதுலெல்லாம் கால்சியம் ரிச்சோ அது எல்லாமே எலும்புக்கு நல்லது தாங்க. எதெல்லாம் கால்சியம் ரிச்சு? நம்ம கேழ்வரகு, குயாக்கா, கீரைகள், தயிர், மோர், சாய்பீன், டோஃபு, இல்லைன்னா கொஞ்சம் சின்ன சின்ன மீன், என்ன இது எல்லாமே வந்து கீரை வகைகள், பாதாம் பருப்பு, இந்த மாதிரி எல்லாமே வந்துங்க ஓரளவுக்கு கால்சியம் ரிச் ஃபுட்டு தான். சைவமோ அசைவமோங்கிறத பொறுத்து அவங்கவுங்க பார்த்து சாப்பிடலாம். பட் எல்லாமே வந்துங்க கால்சியம் வந்து நல்லா அப்சார்ப் ஆகணுங்க. நம்ம எவ்வளோ கால்சியம் ரிச் ஃபுட்டு சாப்பிட்டாலும் நமக்கு கால்சியம் அப்சார்ப் ஆகணுங்க. கால்சியம் அப்சார்ப் ஆகணும்னா உங்க உடம்புல விட்டமின் டி, அந்த 25 ஹைட்ராக்சி டின்னு சொல்லுவோம், 25 ஹைட்ராக்சி டி ஆர் 25 ஹைட்ராக்சி கோலி கால்சிஃபெரால்னு சொல்லுவோம். இது ஒரு விட்டமின் டியோட பெயர். விட்டமின் டி வந்து நார்மலா 32 நானோகிராமுக்கு மேல இருந்தாதான் நம்ம சாப்பிட்ட கால்சியம் ரத்தத்துக்குள்ளேயே போகும். ஸோ கால்சியம் ரிச் ஃபுட்டு மட்டுமே பதில் இல்லைங்க. கால்சியம் ரிச் ஃபுட்டும் சாப்பிடணும். போதுமான அளவுக்கு நமக்கு உடம்புல வெயிலும் படணும். வெயில் படாம வெறும் கால்சியம் ரிச் ஃபுட்டு மட்டுமே சாப்பிட்டு கொண்டு இருந்தா அது பெருமளவு நமக்கு பெரிய பயன்பாட்டை கொடுக்காது. ஸோ இந்த மாதிரி கீரை, காய்கறி, தயிர், மோர், சாய்பீன், டோஃபு, எள்ளு, கொய்யாக்கா, கீரை, இந்த மாதிரியான வகையான கால்சியம் ரிச் ஃபுட்டையும் சாப்பிடணும். அந்த சமயத்துல ஒரு அரை மணி நேரமாவது எல்லாரும் கொஞ்சமாவது வெயில்ல படற மாதிரி இருக்கணும். வெள்ளைத்தோல் உடையவர்களுக்கு ஒரு 20 to 30 நிமிடம் போதும். வெளுப்பு தோல் உள்ளவங்களுக்கு வெள்ளைத்தோல் 20 to 30 போதும். கொஞ்சம் கருப்பு நிறம் கொண்டவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு 40 to 50 நிமிடம் கூட இருக்கலாம். எப்ப நிக்கணுங்கிறது நிறைய பேர் கேட்பாங்க. எப்ப நிக்கணுங்கிறது நான் என்ன சொல்லுவேன் பேஷண்ட்ஸ்க்கெல்லாம், பளிச்சு வெயில்ல நில்லுங்க. அது என்ன பளிச்சு வெயில்னா கொஞ்சமாவது உரைக்கணுங்க. பட்ட உடனே நமக்கு தோல்ல கொஞ்சம் படுற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி வெயில் வந்து இப்போ வெயில் காலத்துல 9:30 to 10 பளிச்சுன்னு இருக்கும். மழை காலங்கள்ல ரொம்ப வெயில் இருக்காதுங்கும் போது ஈவன் ஒரு 12-12:30 மணிக்கு போய் ஒரு அரை மணி நேரம் உட்கார்ந்துட்டு வந்தா கூட இது ரொம்ப ஏற்புடையதா இருக்கும். ஏன்னா வந்து வருடங்கள் ஆக ஆக நம்மளுடைய சதைகள் சுருங்குவது மட்டுமல்லாமல் நம்மளுடைய எலும்பின் அடர்த்தி குறைந்து கொண்டே வரும். ஒரு 10 வருடத்திற்கும் 1-3% வரை நம்மளுடைய எலும்பின் அடர்த்தி குறையும். எலும்பு வந்துங்க இயற்கையாவே கான்கிரீட்டை விட ஸ்ட்ராங்குங்க. நம்மளுடைய எலும்புகள் கான்கிரீட்டை விட ஸ்ட்ராங். ஆனா என்னன்னாங்க அதுல எல்லாம் வந்து நம்ம எலும்புகளுக்குள் ஹைட்ராக்சி அப்படைட் கிறிஸ்டல்ஸ்னு ஒண்ணு இருக்குங்க. அந்த ஹைட்ராக்சி அப்படைட் கிறிஸ்டலுக்கு நம்ம ஒரு முறையும் தரையில் கால் படும் பொழுதோ, தரையில் குதித்து எழும்பொழுதோ, இல்லை என்றால் பளுவை தூக்கினாலோ இந்த பீசோ எலக்ட்ரிக் சார்ஜ்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு கரண்ட் பாயும்போது இந்த ஹைட்ராக்சி அப்படைட் கிறிஸ்டல் அழகா விரிந்து குடிச்சு சுத்தி இருக்கு நம்ம சாப்பிட்ட சாப்பாட்டில் இருந்த ரத்தத்திற்கு வந்து சேர்ந்த அந்த சத்து உணவுகளை, சத்தான நியூட்ரியன்ஸை அழகா உரியுங்க. இது வந்து அந்த பீசோ எலக்ட்ரிக் சார்ஜ் ஆகணுங்க அந்த ஹைட்ராக்சி அப்படைட் கிறிஸ்டல். அப்பதான் நியூட்ரியன்ஸை அதால உள்வாங்க முடியும். அப்படின்னா என்ன அர்த்தங்க? முதல்ல வந்து நம்மளுடைய உடற்பயிற்சிங்கிறது இருக்கணும். நம்மளுடைய வாழ்வியலுக்குள்ளேயே உடற்பயிற்சி இருக்கணுங்க. அதனால்தான் நம்மளுடைய தாத்தா பாட்டிகளுக்கெல்லாம் வந்து ரொம்ப நாள் வந்துங்க, நீங்க ரொம்ப நாளும் இருந்தாங்க, ரொம்ப நாள் நடந்துகிட்டு இருந்தாங்க, அவங்களுக்கு பெரிய எலும்பு தேய்மானமே இல்லைங்க. இப்ப எல்லாம் ரொம்ப சின்ன வயசுலயே முட்டி தேய்மானம், இடுப்பு தேய்மானம், எலும்பு தேய்மானம், சுலபமான எலும்பு முறிதல், பெத்தலாஜிக்கல் ஃப்ராக்சர்னு சொல்லுவோம். பெரிய அடியப்பட்டிருக்கிறது சிம்பிளா விழுவாங்க, இடுப்பில் முடிஞ்சிடும். அதுக்கு பேர் பெத்தலாஜிக்கல் ஃப்ராக்சர்னு பேரு. ரொம்ப காமனா இடுப்பு குறுக்கெலும்பு தான் உடையுங்க. நெக் ஆஃப் ஃபீமர் தான் முதல்ல உடையும். அதனால உணவுங்கிறது இதுதான். பிளஸ் நம்மளுடைய உடற்பயிற்சி, நம்மளுடைய வெயில் உடம்புல படுதல். வெயில் உடம்புல பட்டதுனால அந்த விட்டமின் டிங்கிறது நன்றாகவே இருக்கும். அது வந்து யூவிபிக்குங்க. அதாவது இந்த வெயில் சூரிய கதிரில் இருக்கக்கூடிய அல்ட்ரா வயலட் பி ரேடியேஷன் தான் நம்மளுடைய தோலில் உள்ள ஒரு விட்டமின் டியை தூண்டி 25 ஹைட்ராக்சி டின்னு ஒரு விட்டமின் டியா ஃபார்ம் பண்ண முடியுங்க. ஆனா யூவிஏன்னு ஒண்ணு இருக்குங்க, யூவிஏ ரேஸும் இருக்குங்க. அதை பத்தி ரொம்ப பெருசா பேசுறது இல்லை. அந்த யூவிஏ கூடங்க அந்த மைட்டோகாண்ட்ரியான்னு சொல்லப்படுற ஒரு நுண் உறுப்புல, ஒரு ஆர்கனல்ல இருக்கக்கூடிய நைட்ரிக் ஆக்சைடு ஒரு கேஸோட பேருங்க.
அதையும் எடுத்து கொடுக்கும். நைட்ரிக் ஆக்சைடும் வந்து நம்மளுடைய ரத்த சுழற்சியை கூட்டக்கூடும். இதெல்லாம் வந்து போட்டோ பயோ மாடுலேஷன் சொல்லுவாங்க. போட்டோ பயோனா வெயில் படுவதனால் மாறக்கூடிய உயிர்வேதியியல் மாற்றங்கள்னு சொல்றோம். இதெல்லாம் பொதுவையில் ரொம்ப பேசுறது இல்லைங்க. ஏன்னா அதனால பட் இருந்தாலும் இதெல்லாம் வந்து நம்ம மக்கள், நம்ம நேயர்களும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நல்லா இருக்கும். ஸோ சாப்பாடு மட்டும் இல்லை, பால், தயிர், மோர், கொய்யா, ராகி மட்டும் இல்லை, உடற்பயிற்சி மட்டும் இல்லை, போதுமான அளவுக்கு வெயிலும் பட்டால் எலும்படர்த்தி வேகமாக குறைவதை பெருமளவு தடுக்கலாம். என்ன சாப்பிட்டா எலும்படர்த்தி வேகமாக குறையும் கேட்டாரு. என்ன சாப்பிட்டாங்கிறத விட என்ன செய்யாமையே இருந்தா உடல் அடர்த்தி குறையும் அப்படின்னா, நம்ம உடற்பயிற்சியே செய்யாம வெறும் வாக்கிங் மட்டுமே உடற்பயிற்சி என்று நம்பி அதை மட்டுமே செய்து கொண்டு இருப்பவர்களுக்கு வருடங்கள் ஆக ஆக எலும்பின் அடர்த்தி குறையும். புரியுதுங்களா? வெறும் அது மட்டுமே உட்கார்ந்து எழுந்திரிக்கணும். அதனால்தான் நீங்க பாருங்க, உலகத்துல வந்து நீண்ட நெடுநாளம் வாழற இந்த ப்ளூ ஜோன்ஸ்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ப்ளூ ஜோன்ஸ்னா என்னங்க? ஓகினாவான்னு ஒரு ஊர் இருக்குங்க ஜப்பான்ல, லோமா லிண்டான்னு ஒரு ஊர் இருக்குங்க கலிபோர்னியால, ஐகேரியான்னு ஒரு இடம் இருக்குங்க கிரீஸ்ல, அது இல்லாம வந்து அந்த மாதிரி சார்டீனியான்னு ஒரு இடம் இருக்குங்க இட்டாலியில. இந்த மாதிரி ஒரு ஒரு ஊருக்கும் ஒரு ஒரு ஊர் இருக்கு. இந்த ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் வாழறவங்க எல்லாரையும் ஒரு சிம்பிளா ஒரு நோட் பண்ணாங்க. அதான் ஜான் பூட்னரும் ஒருத்தர் தான் ஒரு டாக்குமெண்ட்ரி கூட பண்ணியிருந்தான்னு நினைக்கிறேன். ஆனா பொதுவா ஒரு அடிநாதத்துல இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே கடைசி காலம் வரைக்கும் ரொம்ப தாழ்தளம் கொண்ட அமர்வு முறை நாற்காலிகள்ல உட்கார்றாங்க. இல்லைன்னா ரொம்ப நேரம் இறங்கி உட்கார்ந்து சில பல வேலைகளை செய்யறாங்க. நீங்க எஸ்பெஷலி ஓகினாவா ஜப்பான்லாம் பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்துங்க உட்கார்ந்து அவங்க தோட்டத்துல இருக்கக்கூடிய காய்கறிகளை பறித்து அவங்களே எடுத்து அவங்களே அதை சமைக்கிறாங்க. அப்படின்னா அவங்க உட்காரக்கூடிய அளவுல, தரையில் உட்காரக்கூடிய அளவுல அவங்களோட வாழ்க்கை முறையை வச்சுக்கிறாங்க. இன்னும் அதனால்தான் ஒரு என்னன்னா ஜப்பான்ல மட்டும்தான் இந்திய வகை டாய்லெட், நம்ம தரையில உட்காந்து போறோம் பாருங்க, அதே விதமான டாய்லெட் நீங்க ஜப்பான் போனா பார்க்கலாம். மாடர்ன் டாய்லெட்டும் இருக்கும், தரையில உட்காந்து போற டாய்லெட்டும் இருக்கும். அது இன்னும் அவங்க ட்ரெடிஷ்னலா அந்த டாய்லெட்டையும் எல்லா புதுவை டாய்லெட்கள்லையும் வச்சிருக்காங்க. அதனால நல்லா உட்காந்து கார்டனிங் பண்றது, வாஷ்ரூம் போறது, அதனாலேயே அவங்களுக்கு அதுவும் ஒரு காரணமா கருதப்படுது. எல்லாருக்குமே ஒரு தாழ்தளம் இருக்குங்க. ஐகேரியா கிரீஸ்ல பார்த்தா ஒரு தாழ்தளம், சார்டீனியா இட்டாலி ஒரு தாழ்தளம், லோமாலிண்டா கலிபோர்னியா ஒரு தாழ்தளம். எல்லாருக்குமே ஒரு ரொம்ப அடியில உட்கார்ந்து எழுந்து அவங்களுடைய வாழ்க்கை முறை இருக்கும்போது உடற்பயிற்சி என்பது உங்களோட வாழ்க்கைக்குள்ளேயே வரும்பொழுது அவங்களுக்கு எலும்பும் ஸ்ட்ராங்காக இருக்கு. மிச்சபடி ஹெல்த்தியான உணவும் சாப்பிட்றாங்க, உடற்பயிற்சியும் இருக்கு, வெயில் சாதாரணமாகவே அவங்களுக்கு நல்லா படுதுங்கும் போது அவங்களுக்கு எலும்புகள் நன்றாக அடர்த்தியாகவும் இருக்குங்கிறது வந்து ஒரு முக்கியமான விஷயமா நம்ம பார்க்கணும்.